மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கு. சர்வதேச அளவுல 2 நாடுகளுக்கும் மத்தியில போர் பதற்றம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம மார்க்கெட்ட எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும்ல. இத பத்தி ஒரு முக்கியமான அப்டேட்ட Zerodha-ஓட கோ-ஃபவுண்டர் நிதின் காமத் குடுத்திருக்காரு. சோ இந்த மார்க்கெட் டைம்ல எந்த இன்வெஸ்டருமே உங்களோட வெல்த் ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம், அவரோட இந்த பதிவுல என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். Zerodha-ஓட கோ-ஃபவுண்டர் நிதின் காமத் அவரோட எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு முக்கியமான ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ குளோபல் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல ஒரு போர் பதட்டம் நிலவிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி யூஎஸும் இந்த போர்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதனால இந்த நாடுகள் மட்டும் இல்லாம உலக நாடுகளே கடுமையான அளவுல பாதிக்கப்படுறோம். அது நமக்கு க்ரூட் ஆயில் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்ல எல்பிஜி சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்ல ஏவியேஷன், ஃபிளைட் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். சோ இந்த மாதிரி பல வகையிலும் நமக்கு பல பிரச்சனைகள் இந்த ஒரு குளோபல் கிரைசிஸ்னால இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த சூழ்நிலையில ஒரு இன்வெஸ்டருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, முதல்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, எதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். சோ இன்வெஸ்டருக்கு இவ்வளவு கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க ட்ரேடரை பத்தி யோசிச்சு பாருங்க. சோ ட்ரேடரும் இந்த வாலட்டாலிட்டியில என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஸ்டாக் புரோக்கர் நிறுவனமான Zerodha-ஓட கோ-ஃபவுண்டர் நிதின் காமத் அவரோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல இதை பத்தின ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, உலக அளவுல இருக்கிற இந்த குளோபல் பினான்சியல் மார்க்கெட்டே ஒரு தனிநபரோட முடிவுகளை பொறுத்தோ இல்ல அவரோட அறிவிப்புகளை பொறுத்தோ மொத்தமா மாறி போற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. சோ இன்டைரக்டா இவரு ட்ரம்ப் தான் மீன் பண்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி இந்த மாதிரியான அதிர்ச்சி தர மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா அவர் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இப்போ இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கிற இந்த போர் சூழல்ல அவர் வெளியிடுற ஒரு அறிவிப்புகளும் திடீர்னு நாங்க வந்து ஈரானை கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ ஸ்டாக் மார்க்கெட்லயும் சரி, க்ரூட் ஆயில் பிரைஸ்லயும் சரி, அது பயங்கரமான இம்பாக்ட கொடுக்குது. இன்னொரு பக்கம் வந்து நாங்க ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையை ட்ரை பண்றோம், சீஸ்ஃபயர் நடக்க போகுது, ஒரு 5 நாளுக்கு இந்த போரை வந்து நாங்க கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா க்ரூடோட பிரைஸ் இறங்குது. உலக நாடுகள்ல இருக்கிற பங்கு சந்தைகள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சின்ன ரேலி கொடுக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ ட்ரம்ப் அறிவிக்கிற ஒவ்வொரு விஷயமுமே சம்பந்தப்பட்ட நாடுகள்னு மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கு மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுதான் நிதின் காமத் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு தனி நபரோட அறிவிப்புகள் தான் இன்னைக்கு இந்த பினான்சியல் மார்க்கெட்டை பெரிய அளவுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல தான் இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. சரி, அப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு ட்ரேடர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த மார்க்கெட்ல எப்படி சர்வை பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் கத்துக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியமே நீங்க ப்ராஃபிட் பண்ணணும்னு ட்ரை பண்றதை விட எப்படி உங்களோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பயங்கர வாலடைலா இருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற வெல்த்தை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதுல இருந்து நஷ்டம் வராம எப்படி காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கறதுல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நிறைய லாபம் பார்க்கணும் அப்படின்னு ப்ராஃபிட்டை நோக்கி ஓடுனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மார்க்கெட் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான மார்க்கெட்ல நீங்க ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்டு இருக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை கிராப் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியில நான் ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனாலயும் உங்களுக்கு நிறைய நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சோ இந்த மாதிரியான ரொம்ப ரிஸ்கான, ரொம்ப அன்சர்டைனான டைம்ல நீங்க போயிட்டு ரிஸ்க் எடுக்கிறத விட இங்க உங்களுக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க. அதே நேரத்துல உங்க மொத்த பணத்தையும் நீங்க மார்க்கெட்ல போட்டுட்டு அதுல நீங்க ரிஸ்க் ஆக்குறத விட கிராஜுவலா மார்க்கெட்ல உங்களோட பணத்தை உள்ள போடுங்க. அதே மாதிரி நீங்க கண்டிப்பா ஒரு ட்ரேடரா இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரியான ஹெட்லைன் ட்ரிவன் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு. சோ இந்த ஹெட்லைன் ட்ரிவன் மார்க்கெட் அப்படின்னா டெய்லி வந்து ஒரு புது புது ஹெட்லைன்ஸ் வருது, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது இல்ல, அதுதான் மென்ஷன் பண்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த மார்ச் மாசத்தோட எண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான 3 ஹாலிடேஸ் வருது நம்ம மார்க்கெட்டுக்கு. ஒன்னு மார்ச் 26ஆம் தேதி ராம் நவமி, அது முடிஞ்சிருக்கும். அடுத்தது மார்ச் 31ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி, ஏப்ரல் 3ஆம் தேதி குட் ஃப்ரைடே. சோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வீக்கெண்ட்ஸ் வருது அப்படிங்கும் பட்சத்துல இந்த மாதிரி டைம்லயும் நீங்க ரொம்ப கான்சியஸா தான் ட்ரேட் பண்ணணும். இந்த டைம்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்றதை தவிர்த்துட்டு மார்க்கெட்ல சர்வை பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. சோ எஸ்பெஷலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா குட் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் லீவு, அப்புறம் சாட்டர்டே சண்டே ஒரு லாங் வீக்கெண்ட் அப்படிங்கறத பாக்குறோம். சோ மார்க்கெட் இந்த மாதிரி லாங் வீக்கெண்டை கோ த்ரூ பண்ணுது அப்படின்னா இந்த டைம்ல பெருசா நீங்க ட்ரேட் எடுக்காம இருக்கிறது தான் சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காரு. சோ மார்க்கெட்டை சுத்தி இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த குளோபல் அன்சர்டனிட்டிலையும் சரி, இந்த மாதிரி அதிகமான அளவுல வீக்கெண்ட்ஸ் இல்ல ஹாலிடேஸ் வர்ற டைம்லயும் சரி,
ட்ரேடர்ஸ் ரொம்ப ரொம்ப காஷியஸா இருங்க. இந்த டைம்ல நீங்க அதிகமா உள்ள போய் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றதை விட முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வெல்த் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி Zerodhaவோட கோஃபவுண்டர் தெரிவிச்சிருக்காரு. சோ நிதின் காமத்தோட இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் கிரைசிஸ் டைம்லயும் சரி, இல்ல லாங் வீக்கெண்ட் டைம்ஸ்லயும் சரி, நீங்க எப்படி உங்களோட ட்ரேட் எல்லாம் ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.